ஓம் சக்தி. நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன்தான். ஆனால் தீவிரமாக கடவுள் பக்தி கொண்டவன் அல்ல. முருகன், விநாயகர் மீது பற்றுக்கொண்டு வணங்குவது வழக்கம். வேலை நிமித்தமாக சென்னை செல்லும் போதெல்லாம் என் மனைவி மருவத்தூரில் காரை நிறுத்தச் சொல்லுங்கள், ஆலயம் சென்று வணங்கிவிட்டு வருகிறேன் என்பாள். நானோ, உனக்கு வேறு வேலையில்லை, இங்கு இறங்கினால் லேட்டாகிவிடும் என்று மறுத்து விடுவேன். இப்படியே பலமுறை நடந்துள்ளது. என் மனைவி மருவத்தூரை தாண்டும் போதெல்லாம் மனவேதனைப்பட்டு கொண்டே என்னுடன் வருவாள். 2002ஆம் ஆண்டு எனக்கு மாஸ்டர் செக்கப் செய்தபோது சிறுநீரகத்தில் கட்டி போல தெரிகிறது. சிடி ஸ்கேன் செய்து எடுத்துக்கொண்டு உடனே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். நாங்களும் மருத்துவமனை சென்றபோது இது சிறிய அறுவை சிகிச்சைதான், லாப்ரோஸ்கோப் கருவி மூலம் செய்துவிடலாம், கவலைப்பட வேண்டாம் என கூறி அறுவை சிகிச்சைக்கு அழைத்து சென்றனர். அறுவை சிகிச்சையின் போது இது லாப்ரோஸ்கோப்பியினால் அகற்ற முடியவில்லை, ஓப்பன் சர்ஜரி தான் செய்ய வேண்டும் என கூறி மனைவியிடம் அனுமதி பெற்று அந்த பெரிய கட்டியை பயாப்சி செய்து கொண்டு வாருங்கள் என கூறினார்கள். பயாப்சி ரிசல்ட்டில் இது கேன்சர் கட்டி போல தெரிகிறது என கூறியதால் நாங்கள் 15 நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று ஊர் திரும்பினோம். கேன்சர் பற்றிய பயமும் வருத்தமும் என்னையும் என் மனைவியையும் பற்றி கொண்டது. கேன்சருக்கான மருத்துவத்தை தொடர்வதை தவிர வேறு வழியில்லை என்ற கலக்கம் என்னை வாட்டியது. அந்த நிலையில் ஒரு நண்பர் என்னிடம், ஒரே முடிவாக மருவத்தூர் செல்லுங்கள், அருட்பெரும் தெய்வம் பங்காரு அம்மாதான் உங்களுக்கு எல்லாமே என கூறி அவரின் அனுபவங்களை சொல்லி எங்களை நம்பிக்கையுடன் அனுப்பி வைத்தார். நான் அப்பொழுதுதான் மருவத்தூர் மண்ணை முதன்முறையாக மிதிக்கிறேன். பாத பூஜைக்காக அமர்ந்திருந்த பொழுது அம்மா அவர்கள் ஆலயத்தை சுற்றும்போது தூரத்திலிருந்தே என்னை பார்த்து கொண்டே வந்தார்கள். அந்த பார்வை என் மீது பட்டதும் என் உடல் முழுவதும் மின்சாரம் பாய்ந்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டு என்னை தீவிர பக்தனாக்கியது. பாத பூஜையில் அம்மாவின் பாதங்களை பற்றி கொண்டு அழுதோம். அப்பொழுது அம்மா, இந்த வழியாகத்தான் நீ போவாய் வருவாய், ஆனால் நீ இங்கு வரமாட்டாய். இப்பொழுது உன்னை இங்கு வரச் செய்யவே இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தன. நீ வணங்கிய முருகனும் விநாயகரும் தான் உன்னை காப்பாற்றி இருக்கிறார்கள் இல்லையா? உனக்கு வந்தது சாதாரண கட்டிதான், கேன்சர் கட்டி அல்ல. அறுவை சிகிச்சை செய்த இடத்தில் கோதுமை தவிடு ஒத்தடம் கொடு, வேப்பிலை, துளசி, எலுமிச்சை சாறு பிழிந்து சாப்பிட்டு வா, எல்லாம் சரியாகிவிடும். குடும்பத்துடன் மாலை போட்டு வா என கூறி ஆசி கூறி அனுப்பினார்கள். நீ பணியாற்றும் காவல்துறையில் அதிகாரியாக செயல்படாமல் தொண்டனாக செயல்படு என்றும் கூறினார்கள். அடேயப்பா, எத்தனை பெரிய மனத்துயரமும் கலக்கமும் கண்ணீருமாய் வருந்திய என் மனதை அந்த தெய்வத்தின் வார்த்தைகள் ஒரு நொடியில் மாற்றி என்னை உடல் நலப்படுத்தியதோடு தன் பக்தனாகவும் ஏற்றுக்கொண்ட விந்தையை இன்று நினைத்தாலும் உடலும் உள்ளமும் சிலிர்க்கிறது. நன்றி அம்மா.